அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் 2025-2026 ஆண்டுக்கான MBA மற்றும் MCA மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பது குறித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன, எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் உள்ள பொறியியல் மற்றும் கலை அறிவியல் அரசு கல்லூரிகள், அரசு உதவி பெறும் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் மற்றும் அண்ணா யூனிவர்சிட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் 2025 ஆண்டிற்கான MBA மற்றும் MCA மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnmbamca.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு MBA மற்றும் MCA ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றிய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டு டான்செட் தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த MBA MCA அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு MBA MCA ஆன்லைன் கவுன்சிலிங் அட்மிஷன் 2025 அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் அட்மிஷன் டு MBA MCA டிகிரி கோர்சஸ் 2025-26 application are invited from eligible degree holder for admission to MBA MCA degree courses offered in government aided engineering and arts and science colleges, University Department of Anna University, regional centers, Annamalai University and others, and also for the seat surrendered by the self-financing engineering colleges and arts and science colleges under the purview of Directorate of Technical Education Chennai and Directorate of Collegiate Education Chennai, including stand-alone institution of the academic year 2025-26. இதிலே குயிக் லிங்க் அப்படி கொடுத்திருக்காங்க. இதுல டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவுன்சிலிங் பத்திய முழு ஷெட்யூல் கொடுத்திருக்காங்க. இதை நம்ம பார்ப்போம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்னை, தமிழ்நாடு MBA MCA அட்மிஷன் 2025-26 டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் ஈவென்ட் ப்ரொபோஸ்டு டேட் கொடுத்திருக்காங்க. விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்கான ஆரம்ப தேதி 5/6/2025 முதல் விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 30/6/2025. இதற்குள்ளாக உங்களது விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் MCA அண்ட் MBA 14/7/2025. கிரீவன்ஸ் ரெட்ரஸல் 15/7/2025 முதல் 18/7/2025 வரை. கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி டிஃபரன்ட்லி ஏபிள்டு பர்சன் MCA MBA 21/7/2025. கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் MCA பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 24/7/2025 முதல் 26/7/2025 வரை. பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 27/7/2025. கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 28/7/2025. பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 29/7/2025. அடுத்ததாக கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கவுன்சிலிங் MBA பேமெண்ட் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் 29/7/2025 முதல் 1/8/2025 வரை. பப்ளிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 2/8/2025. கன்ஃபர்மேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 3/8/2025. பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் 4/8/2025. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் MCA 5/8/2025. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் MBA 6/8/2025. டான்செட் மார்க் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. அப்புறமா கிரேடட் கம்யூனிட்டி வைஸ் கன்வர்ஷன் கவுன்சிலிங் ஃபார் MBA MCA கவுன்சிலிங் டேட் வில் பி அப்டேட்டட் லேட்டர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த கவுன்சிலிங் பற்றிய தேதி விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். The application registration process will commence after MBA MCA notification by Directorate of Technical Education. The applicant are required to register and upload a necessary certificate by paying the registration fee through the Tamilnadu MBA MCA web portal. Registration fees என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா OC BC BCM MBC TNC மாணவர்களுக்கு 800 ரூபாய் விண்ணப்ப கட்டணம், SC SCA ST மாணவர்களுக்கு 400 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். அப்புறமா வெரிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. வெரிஃபிகேஷன் அப்லோடட் சர்டிபிகேட் will be verified online by MBA MCA admission authority. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காக அணுக வேண்டிய முகவரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. கவுன்சிலிங் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறமா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் MCA கொடுத்திருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் MBA தனித்தனியா கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் டு MBA டிகிரி ப்ரோக்ராம்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட், அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ். எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the eligibility for admission for first year MCA degree program is given below. General eligibility, candidate satisfying the eligibility condition given below as on last date of submission on online application are eligible to apply. No chance in claim made in application will be permitted
permitted after the last date for submission of application. Indian nationals only eligible to apply. Nativity details எல்லாமே கொடுத்திருக்காங்க. Pattern of studies 10th plus 2 3-year degree. Education candidate must have studied in Tamil Nadu from 9th onwards. அப்புறமா 10th 3-year diploma plus 2 3-year degree, 10th plus 2 2-year lateral entry diploma plus 2-year அல்லது 3-year degree, BE BTech Bachelor of Architecture B.Pharm முடித்தவர்கள் இதற்காக விண்ணப்பிக்கலாம். இதற்கான எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. MCA க்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்கள் BCA அல்லது BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT, BE CSC, BTech அல்லது BE BTech, BSc BCom, BA Bachelor of Vocation போன்ற கல்வி தகுதிகள் முடித்தவர்கள் MCA டிகிரி கோர்சஸ்க்காக விண்ணப்பிக்கலாம். இவர்கள் கண்டிப்பாக டான்செட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. OC கேட்டகரி 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். BC, BCM, MBC, SC, ST மாணவர்கள் 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. Candidates should have appeared for the TANCET 2025 examination conducted by Anna University Chennai and should proceed TANCET 2025 mark sheet issued by Anna University Chennai. MCA க்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. There is no age limit for admission to MCA degree program. Allocation of seats விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனவாரியாக இடஒதுக்கீட்டு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Selection and admission procedures, special reservation, list of disability details எல்லாமே இருக்கு. Registration fees பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி 800 ரூபாய், SC ST கேண்டிடேட்டுக்காக விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 400. இணையதளம் வழியாக விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். இந்த மாதிரி MCA க்கு விண்ணப்பிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக MBA மாணவர்களுக்கான ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் admission to MBA degree program 2025-26 information and instruction to candidate. Duration of the program பாத்தீங்கன்னா 2 year academic year comprising of 4 semester. Eligibility rules, the eligibility for admission to first year MBA degree programs given below. General instruction பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடித்து +2 முடித்து ஏதாவது ஒரு டிகிரி முடித்த மாணவர்கள் இந்த MBA அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் கல்வி பயின்றவர்களாக இருக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தமிழ்நாட்டில் கல்வி பயின்றவர்களாக இருக்க வேண்டும். குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பேட்டர்ன் ஆஃப் ஸ்டடி டீடைல் எல்லாமே இருக்கு. கம்யூனிட்டி வைஸா மினிமம் மார்க் குவாலிஃபையிங் கொடுத்திருக்காங்க. OC கேட்டகரி 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதர் கேட்டகரி 45% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்திருக்காங்க. MBA-க்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களும் தமிழ்நாடு TANCET 2025 அதாவது அண்ணா பல்கலைக்கழகம் நடத்துகின்ற TANCET எக்ஸாமில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். MBA டிகிரி கோர்ஸுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்களுக்கு வயது வரம்பு கிடையாது. There is no age limit for admission to MBA degree program. Allocation of seats விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இனவாரியாக ஒதுக்கீடு விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. Admission and selection procedures எல்லாமே இருக்கு. Special reservation ஒதுக்கீடு விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக annexure community list கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஜாதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. கோடு விவரங்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு இங்கிலீஷ், இன்ஸ்ட்ரக்ஷன் டு தமிழ் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு MBA MCA சேர்க்கை 2025க்கு பதிவு செய்யும் முறை. தமிழ்நாடு MBA MCA சேர்க்கை 2025 முழுமையான இணையவழி விண்ணப்ப பதிவாகவும் மற்றும் இணையவழி கலந்தாய்வு சேர்க்கையாகவும் அமைந்துள்ளது. விண்ணப்பத்திற்கான தகவல்களை பதிவு செய்தல், பதிவு செய்வதற்கான கட்டணத்தை செலுத்துதல், சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல், சான்றிதழ் சரிபார்த்தல், விருப்பமான கல்லூரி தேர்வு செய்தல், தற்காலிக இடஒதுக்கீட்டை ஏற்றல் அல்லது நிராகரித்தல் மற்றும் முடிவு செய்யப்பட்ட இறுதி ஒதுக்கீட்டு ஆணையை பெறுதல் ஆகிய அனைத்தும் இணைய வழியாகவே நடத்தப்படும். விண்ணப்பதாரர்கள் இணையதளத்திற்கு சென்று தனது விண்ணப்பத்தை பதிவிட வேண்டும். இங்கு கேட்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் அளிப்பதுடன் பதிவு கட்டணத்தையும் இணையம் வாயிலாக செலுத்த வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின் அனைத்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் கல்லூரி விருப்பப்பட்டியல் இணையதளம் வாயிலாக புறப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களுக்கு குறிப்பிட்ட நாட்களில் கல்லூரி விருப்பப்பட்டியலை பதிவிடலாம். விண்ணப்பதாரரின் தரவரிசை அடிப்படையிலும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளின் வரிசை அடிப்படையிலும் ஒதுக்கீடு அளிக்கப்படும். இவ்வாறு அளிக்கப்படும் ஒதுக்கீட்டை விண்ணப்பதாரர் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தங்களது இறுதி ஒதுக்கீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். முழுமையான இணையவழி கலந்தாய்வு பின்வரும் படிநிலைகளில் அடுத்தடுத்த கட்டங்களாக நடத்தப்படும். விண்ணப்பம் பதிவு செய்தல் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துதல், சான்றிதழ் பதிவேற்றம் செய்தல், சமவாய்ப்பு எண் உருவாக்குதல் அதாவது ரேண்டம் நம்பர் உருவாக்குதல், சான்றிதழ்களை சரிபார்த்தல், தரவரிசை வெளியிடுதல், சேர்க்கை முன்பணம் செலுத்துதல், விருப்பமான கல்லூரிகளின் பட்டியலை பதிவு செய்தல், குறிப்பிட்ட நாளில் தற்காலிக இடஒதுக்கீடு வெளியிடுதல், விண்ணப்பதாரர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தல், கல்லூரி இறுதி ஒதுக்கீடு செய்தல், ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர்தல். இவ்வாறு இந்த கவுன்சிலிங் ஆனது இவ்வளவு படிநிலைகளை கொண்டது. விண்ணப்பதாரர்கள் கொடுக்கப்பட்ட அனைத்து விவரங்களையும் அவை செய்யப்பட வேண்டிய நாட்களையும் உரிய நேரத்தில் கவனித்து செயல்பட வேண்டும். விண்ணப்பதாரர் வெவ்வேறு படிநிலைகளில் செய்ய வேண்டியவை, அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான கடைசி நாட்கள் மற்றும் அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்திலேயே வெளியிடப்படும். இணையவழி விண்ணப்பித்தல் மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துதல். விண்ணப்ப பதிவை ஆரம்பிக்கும் முன் மாணவர்கள் கீழ்கண்டவைகளை தயார் நிலையில் வைத்துக்
கொள்ள வேண்டும். அதாவது தங்களது அலைபேசி எண், பயன்பாட்டில் உள்ள மின்னஞ்சல் முகவரி, கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு இணையவழி கட்டணம் செலுத்துவதற்காக விண்ணப்ப பதிவின் படிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. பயனாளர் பதிவு செய்தல், உள்நுழைதல், சுய விவரங்கள், படித்த பள்ளி கல்லூரி தகவல்கள், இளநிலை பட்டப்படிப்பு தகவல்கள், தகவல்களை மீண்டும் சரிபார்த்து மாற்றுதல், விண்ணப்ப பதிவு கட்டணம் செலுத்துதல், விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்தல், இவ்வாறு படிநிலைகளை கொண்டது. ஃபர்ஸ்ட்லே விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக பயனாளர் பதிவு செய்ய வேண்டும். கீழே அதற்கான அடுத்த ஸ்டெப் ஒவ்வொன்றா கொடுத்திருக்காங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தெளிவாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு வாட்டி பார்த்து புரிந்து கொண்டாலே உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிப்பதற்கு எளிமையாக இருக்கும். பெயர் எந்த பிழையின்றி டான்செட் 2025 மதிப்பெண் பட்டியலில் உள்ளவாறு பதிவு செய்யப்பட வேண்டும். இங்கு கொடுக்கப்படும் அலைபேசி எண் உங்கள் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணாக கருதப்படும். இந்த பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுக்கு அனைத்து குறுந்தகவல்களும் அனுப்பப்படும். ஒருவாட்டி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சீங்கன்னா உங்க இமெயில் அல்லது SMS வழியாக உங்களுக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அந்த டேஷ்போர்ட்ல உங்க விண்ணப்ப படிவம் நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன், அடுத்து உள்நுழைதல். உள்நுழைவதற்காக நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இமெயில் ஐடி, அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்ற பிறகு சுய விவரங்கள், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ண வேண்டும். இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகும். அந்த அப்ளிகேஷன் நம்பர் இங்க டிஸ்ப்ளே பண்ணிருப்பாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். நேம் ஆஃப் த பேரண்ட், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, ஸ்ரீலங்கன் ரிவ்யூஸ் கேக்குறாங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ரிலிஜன், நேம் ஆஃப் த கம்யூனிட்டி, நேம் ஆஃப் த காஸ்ட் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அப்புறமா மாநிலம், டிஸ்ட்ரிக்ட், முழு முகவரியை பூர்த்தி பண்ண வேண்டும். எல்லாமே என்டர் பண்ணி சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சிறப்பு ஒதுக்கீட்டு விவரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆகிய தகுதி உள்ளவர்கள் அதற்கான இடஒதுக்கீட்டுக்காக தகவல்களை பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அதன் பிறகு பள்ளி கல்லூரி பற்றிய தகவல்களை நீங்க பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிகிரி முடித்த ஆண்டு, நேம் ஆஃப் த காலேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு இளநிலை பட்டப்படிப்பு சார்ந்த தகவல்கள், அதாவது UG டிகிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே பூர்த்தி பண்ண வேண்டும். செமஸ்டர் வைஸா மந்த், இயர், மேக்ஸிமம் மார்க், ஆப்டைன்ட் மார்க் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். மீண்டும் சரிபார்த்தல் மற்றும் மாற்றுதல். அடுத்த ஸ்டெப், உங்க அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். உங்க அப்ளிகேஷனை ப்ரீவியூ பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் வரும். உங்க விண்ணப்ப கட்டணத்தை நீங்கள் செலுத்துற மாதிரி இருக்கும். ஜெனரல் கேட்டகரி மாணவர்களுக்கு 800 ரூபாயும், அதர் கேட்டகரி மாணவர்களுக்கு 400 ரூபாயும் விண்ணப்ப கட்டணம். இணையதளம் வழியாக கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக உங்களது விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தி உங்களது விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். உங்க விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்வதற்கான ஆப்ஷன் இருக்கும். அதுல உங்க விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அவ்வளவுதான், உங்க விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்கப்பட்டுவிடும். அதன் பிறகு உங்க விண்ணப்ப படிவங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தரவரிசை பட்டியல், ரேங்க் லிஸ்டிங் போன்ற ப்ராசஸ் எல்லாமே அடுத்ததாக நடைபெறும். தகுதியுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். திருப்பி இந்த பேஜிலேயே ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றதுக்காக கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதில் நேம் டான்செட் மார்க் ஷீட்டில் உள்ளவாறு நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் இமெயில் ஐடியை ரீ என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறமா டான்செட் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேக்குறாங்க. டான்செட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க. 8 டிஜிட்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்டர் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்றதுக்காக பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்புறம் செலக்ட் கோர்ஸ் கொடுத்திருக்காங்க. MBA, MCA அல்லது போத் இரண்டுக்காகவும் நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் இந்த போத் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே என்டர் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. உடனே உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடிக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பூர்த்தி செய்ய வேண்டும். லாகின் பண்றதுக்காக உங்க இமெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணி எப்ப வேணாலும் இந்த பேஜிலே உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் தான் வெளியிடப்படும். ஆகவே இந்த இணையதளத்தை நீங்கள் அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும். ஆகவே 2025-2026 ஆண்டிற்கான MBA, MCA அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.